புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன் எதனால ஏற்படுது, இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், இந்த வலிகளை போக்கக்கூடிய, கற்களை கரைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சிறுநீரக கல் ஜென்ரலாக இப்படி சொல்லும் போதே அந்த வலி தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அந்த கிட்னி ஸ்டோனுடைய மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வலி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வலி தான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக வரும்போது தான் டாக்டர் போய் பார்க்குறாங்க. இதனுடைய சிம்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்றது, முதல்ல இந்த கிட்னி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழிவு நீக்க உறுப்பில் ஒன்று. அந்த கழிவு நீக்கம் அப்படின்றது ப்ராப்பராக நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த கிட்னி ஸ்டோன் வந்து வர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் வந்து கிட்னி வந்து ஃபில்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் நார்மலாக தான் ஆரம்பிக்கும். நம்ம இடையில பண்ணக்கூடிய சில வாழ்வியல் முறைகளில் பண்ணக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி, நம்ம உணவு பழக்கங்களில் கொடுத்த மாற்றங்களுமே இந்த கிட்னியில் வந்து ஸ்டோன் வந்து உருவாக ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் இந்த கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் அப்படின்றது வர்றது கிடையாது. யாருக்கெல்லாம் உடம்புல இந்த ப்ராப்ளம் வந்து பாடி ஹீட் அதிகமாக வச்சுருக்காங்களோ, இல்லை பாடியில் வந்து டீஹைட்ரேஷன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்து நீர்ச்சத்து பற்றாக்குறை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த கிட்னி ஸ்டோன் வந்து உருவாக ஆரம்பிக்குது. கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லை ஃபில்டர் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹார்டான பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்றா வந்து ஃபியூஸ் ஆகி ஒன்றோட ஒன்று வந்து ஜாம் ஆகி அது நமக்கு கிட்னி ஸ்டோனை வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு சைடு கிட்னிலையும் ஃபார்ம் ஆகலாம், இல்லை 2 சைடு கிட்னிலையும் கூட வந்து ஃபார்ம் ஆகலாம். ஒரு ஸ்டோன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மல்டிபிள் கேல்குலைஸாக கூட வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சின்ன சின்ன மணல் சைஸில் இருந்து பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் 4-5 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். அது இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து, அது உருவாகக்கூடிய இடங்கள், அது வந்து வெளியில் வந்து நகர்ந்து வரக்கூடிய இடங்களை பொறுத்து நமக்கு சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியாது. நார்மலாக அவங்களுக்கு யூரின் போகிற மாதிரி தான் போவாங்க. போக போக பார்த்திங்கன்னா பெயின் வந்து அவங்களுக்கு அப்டமனில் வந்து வராது. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு பேக் சைடில் தான் பெயின் வரும். நம்மளுடைய ரிப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரிப்ஸுக்கு அடிப்பகுதிகளில் தான் ஃபஸ்ட்டு வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். லா இன்டு கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். பேக் சைடில் இருந்து பரவக்கூடிய ஒரு வழியாக ரேடியேட்டிங் பெயினாக ஃப்ரண்ட் சைடில் வந்து அடிவயிற்று பகுதிகள்லையோ இல்லை தொடை இடுக்குலையோ அந்த கிராயின்லையோ வந்து போயிட்டு ரீச் ஆகும். இந்த ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அந்த வேவ்ஸ் மாதிரியான அந்த பெயின் வந்து இருக்கும். அலையான வலி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே டைமில் ஒரு பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்காது அவங்களுக்கு. அலையாக அந்த பெயின் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அடிக்கடி வந்து வரும். நிறைய பேருக்கு வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது வரும். நிறைய பேருக்கு வந்து யூரின் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிளாடரில் சேரக்கூடிய அந்த டைமில் வந்து வரும். யூரின் போகக்கூடிய ஃபீல் வந்து அடிக்கடி வந்து இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்சேஷன்லாம் ரொம்ப தவிர்த்துட்டே இருப்பாங்க. இது காமன் நினச்சிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது இல்லை, பாடியில் டீஹைட்ரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உடம்புல பித்தம் மிகுதியின் காரணமாக என்ன ஆகுது, அந்த ஸ்டோனுடைய ஃபார்மேஷன் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. நிறைய காரணங்கள் இருக்குது கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு. முக்கியமாக வந்து இந்த கிட்னி ஸ்டோன் வர ஆரம்பிக்க போகிற அந்த டைமில் அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை மீறி அவங்களுக்கு இந்த அப்டாமன் வந்து அப்செட் எப்போவுமே இருக்கும். எப்போவும் ஒரு அப்டாமன் டிஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்ட உடனே சாப்பாடு ஜீரணமாகாமல் இருக்கிற மாதிரி எப்போவுமே அந்த அப்டாமன் வந்து ஒரு டிஸ்டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும், ஒரு அப்செட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாமிட்டிங், அதுக்கப்புறம் யூரின் போகும்போது மைல்டான எரிச்சல் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறது, ஒரு இரிட்டேஷன் வந்து இருக்கிறது. அது போக போக சரியாயிடும். ரொம்ப சிவியராகக்கூடிய ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா இரிட்டேஷனே பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது பிங்கிஷ் கலர்லேயோ இல்லை ரெட் கலர்லேயோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ யூரினில் வந்து பிளட் கலந்து வந்து போகும். ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். இது ரொம்ப சிவியர் ஆகும்போது அந்த ஸ்டோன்ஸ் வந்து நகர்ந்து வெளியில் வரக்கூடிய ஒரு கண்டிஷனில் கிட்னிக்கு அடுத்ததாக யூரிட்டர்னு சொல்லிட்டு அந்த யூரின் டியூப்ஸ் வந்து இருக்கும். அந்த டியூப்ஸில் வந்து கிழிச்சிட்டு வெளியில் வருது, இல்லை பிளாடரில் அது வரக்கூடிய இடங்களில் நகர்ந்து வரும்போது உள்ளே வந்து கீறல்கள், ஸ்ட்ரீக்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அப்படின்ற கண்டிஷனில் யூரின் போகும்போது அவங்களுக்கு பிளட் வந்து வர ஆரம்பிக்கும். ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெமச்சூரியா கண்டிஷன் இல்லாமலே ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. பெயின் மட்டுமே இருக்கும். ஸ்டோன்ஸ் வந்து ஒரே இடத்துலேயே வந்து இருக்கும், நகரவே செய்யாது. யூரின் போகும்போது அவங்களுக்கு எரிச்சல் மட்டும் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும்.
அந்த யூரினேஷனுமே பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக வந்து போகாது. ரொம்ப அர்ஜென்சி அதிகமாக வந்து இருக்கும், ஆனால் யூரின் ரொம்ப நிறைய போகாது, மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் யூரினுமே போகும். இந்த மாதிரியான யூரினேஷன் இருக்கிறது முக்கியமாக இந்த காமனாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் நடக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கும் போது கிட்னி ஸ்டோன் வந்து ஜென்ரலாக ஜென்ஸ்க்கு தான் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேடிஸ்க்குமே இந்த கிட்னி ஸ்டோன் வருமா டாக்டர்? அப்படி வரும் பட்சத்தில் என்ன காரணத்தினால வரும்? கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. லேடிஸ்க்கு மட்டும்தான் வந்து வரணும் அப்படின்னு கிடையாது, இல்லை ஜென்ஸுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இந்த யூரிட்டர் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து காமனாக வருது. அதுவும் காமனாக இந்த பெண்களுக்கு வரக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூடிஐனால் வரக்கூடிய ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸ்டூவைட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதில் ஸ்டூவைட் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்டோன்ஸ் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய ஒரு காமனான ஒரு கண்டிஷன். அது பெண்களுக்கு காமனாக வருது. எதனாலன்னு பார்த்தோன்னா அந்த யூரிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த யூரின் வெளியில் வரக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்ட்ரீமிட்டி வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துல வந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து வர ஆரம்பிக்குது. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்களுக்குமே வந்து வரும், ரொம்ப ஒரு ரேரான கண்டிஷனாக வரும். அடிக்கடி பெண்களுக்கு வந்து வரகிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். யூரிட்டர் வந்து ரொம்ப ஸ்மாலாகவும் ரொம்ப சின்னதாகவும் யூரினரி பிளாடருக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். இதனால் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் இந்த ஸ்டூவைட் ஸ்டோன் சொல்லுது. இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பெருசாக ஆரம்பிக்கும். ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து சைஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக டெபாசிட்டேஷன் அதிகமாக ஆரம்பித்து ரொம்ப பெரிய சைஸில் மாறும். அதில் வந்து பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, யூரின் போகும்போது குத்துற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து யூரிட்டரில் இருக்கிறது. இந்த மாதிரியான கண்டிஷன் காமனாக இந்த ஸ்டூவைட் ஸ்டோனில் நார்மலாக அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் வந்து இருக்கும். இதை தாண்டி வந்து சில உணவுப் பொருட்களும் முக்கியமான காரணம். ஆக்சலேட் கலந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோடு சேர்ந்து ஸ்டோன்ஸ் வந்து உருவாகலாம். கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸ் தான் முக்கியமாக நிறைய பேருக்கு உருவாகக்கூடிய ஸ்டோனுக்கு வந்து காரணம். ஆக்சலேட் கலந்த உணவுகளை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த ஸ்டோன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் இருக்குனாலே சில உணவுப் பொருட்கள் வந்து தவிர்த்துக்கலாம். பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கீரை சார்ந்த உணவுகள், அதுக்கப்புறமா வந்து நட்ஸு, சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரியான உணவுகளில் வந்து நிறைய ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இன்னும் டெபாசிஷன் அதிகமாக ஆரம்பித்து ஸ்டோனோடைய சைஸ் சிவியர் ஆகிறதுக்கும் அதோடைய சிம்டம்ஸ் அதிகமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தொடர்ந்து பேசலாம். கிட்னி ஸ்டோன் பற்றி பேசிட்டு இருந்தோம். கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நாள்பட்ட ஒரு இந்த ஸ்டோன் வந்து இருந்துகிட்டே இருக்குது, கரையவே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குது டாக்டர்? நிறைய பேர் வந்து வீட்டில் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, அதில் கிட்னி ஸ்டோன் கரையாது. ஸோ வேறு என்ன பண்ணலாம் இதுக்கு? கிட்னி ஸ்டோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து உருவாக ஆரம்பிக்கும், ஆனால் அது லேட்டாக தான் வந்து கரைய ஆரம்பிக்கும். சீக்கிரமே வந்து அதோடைய சிம்டம்ஸ் வந்து அடுத்தடுத்த சிம்டம்ஸ் வந்து உடனே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸுக்கான எந்த சிம்டம்ஸுமே வந்து தெரியாமல் இருக்கும். அது கரையாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் இருக்கிறதே தெரியாமல் எல்லா விதமான உணவுகளுமே எடுத்துப்பாங்க. நிறைய உணவுகளில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கால்சியம் சேர்ந்த உணவுகள், ஆக்சலேட் கலந்த உணவுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய கற்கள் மேலே டெபாசிட் ஆகிற மாதிரி நிறைய மினரல்ஸ் கலந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறதுனாலையும் டீஹைட்ரேஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த டீஹைட்ரேஷன் தண்ணி வந்து சரியாக குடிக்கிறதில்ல, பாடியில் வந்து நீர்ச்சத்து பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த மாதிரி உணவுகளுமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பாடியில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது சரியான முறையில் இல்லாமல் நிறைய வந்து டெபாசிஷன் வந்து நடக்கும். அந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இன்னும் மேலும் டெபாசிட் ஆகும்போது ஸ்டோன்ஸோட சைஸ் வந்து சீக்கிரம் பெருசாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி ஒரு முக்கியமான ரீசன். என்ன ரீசனே தெரியாமல் கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒபிசிட்டி வந்து ஒரு முக்கியமான ரீசன். நார்மலாக நிறைய ஃபேட் டெபாசிஷன் அவங்களுடைய பாடியில் இருக்கிறதுனால அவங்களுடைய கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். இதனால் வரக்கூடியது நிறைய ஸ்டோன்ஸ் வந்து இந்த ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெரிடிட்ரி ஒரு முக்கியமான ரீசன். ஹெரிடிட்ரியாவோ இல்லை பர்சனல் ஹிஸ்ட்ரி இருக்கவங்க ஆல்ரெடி ஸ்டோன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்கு
அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுடைய தாத்தா பாட்டிக்கோ இல்லை அப்பா அம்மாக்கோ யாருக்காவது இருந்திருக்கு அப்படின்னாலும் மேக்ஸிமம் அவங்களுக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் ஒரு முக்கியமான ரீசன். டெய்லியுமே நைட்டு வந்து லேட்டாக ஃபுட்டு எடுத்துக்கிறது, தண்ணி சரியாக வந்து குடிக்காமல் இருக்கிறது, ஒரே டைமில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி எடுத்துகிட்டு மற்ற டைமில் வந்து தண்ணியை குடிக்காமல் டீஹைட்ரேஷனாக விடுறது, இதுவுமே ஒரு முக்கியமான ரீசன். இது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் ஒரு முக்கியமான ரீசன். நம்மளுடைய பாடியில் 8 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தூக்கம் வந்து இருக்கணும். அந்த தூக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, கம்மியாகுது, டைம் வந்து கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பாடியில் ஹீட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அந்த பித்தம் அளவுக்கு அதிகமாக மாறும்போது அவங்களுடைய பாடியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க அடியில் வந்து உள்ள வந்து உப்பு படிகிற மாதிரி தான் நம்மளுடைய பாடியிலையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமான ஹீட்டு சேர என்ன ஆகுது, அந்த உப்புகளோட டெபாசிஷன், மினரல்ஸோட டெபாசிஷன், சால்ட்டோட டெபாசிஷன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். அது கிட்னிலேயே இருக்கலாம், இல்லை கேல் பிளாடர்லேயே இருக்கலாம். கேல் பிளாடரில் ஸ்டோன்ஸ் வர்றதுக்குமே இந்த மாதிரியான உணவு பழக்கங்களும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸுமே ஒரு முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் இந்த சால்ட் நிறைய எடுத்துக்கிறவங்க, சால்ட்டாக இருந்தாலும் சரி, சுகரு, சால்ட்டு, அதுக்கப்புறம் ரெட் மீட் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு, ரொம்ப சீக்கிரமாக டைஜஷன் ஆகாத ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸுமே கிட்னியோட ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், நான் செல்வி பேசுகிறேன், காரைக்குடியில இருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக. என்ன வயதாகுது உங்களுக்கு? 35. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. சொரியாசிஸ் இருக்கு. வணக்கம் மேம், எனக்கு சொரியாசிஸ் இருக்கு, 4-5 வருஷமாவே இருக்கு. சரிம்மா. பாடி ஃபுல்லாவே இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது தலைக்கு எல்லாமே. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போனா சொரியாசிஸ் சொல்லிட்டு குடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனா அது விட்ட உடனே மறுபடியும் வந்துடுது. கண்டினியூவா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு, போக மாட்டேங்குது. அந்த டேப்லெட்டும் அவங்க குடுக்கறதே இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்துடுது எனக்கு. அப்படியே இச்சிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பிளட் வர மாதிரி அளவுக்கு இருக்கு. அந்த பிளட் வந்து ரொம்ப நமைச்சல் எடுத்துக்கிட்டே இருக்கு. சரிம்மா, எவ்வளவு வருஷமா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்க? ஒரு 3 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கேன். அப்பப்போ கண்டினியூவா எடுக்கல, அவங்க குடுக்குற டேப்லெட் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி விட்டுடுறேன், மறுபடியும் வந்துடுது. ஓகே, கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பாடியில் ஃபுல்லாகவே ரேஷஸ் முதல்ல சின்னதாக வந்து கொசு கடிச்ச மாதிரி தான் அங்கங்கே ஸ்டார்ட் ஆச்சு, போக போக ஃபுல் பாடிலையும் பரவிடுச்சு. நிறைய பேர் வந்து சொல்கிறத கேட்குறோம். இப்போது சொரியாசிஸுமே ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே பாடி ஃபுல்லாலாம் வராது. ஒரு சில இடங்களில் மைல்டான ஒரு இரிட்டேஷன் இருக்கும், மைல்டான ஒரு அரிப்பு இருக்கும், தோல் வறட்சி வந்து இருக்கும். அந்த இடத்த நம்ம இரிட்டேட் பண்ணி அந்த இடம் வந்து சின்னதாக வந்து பேச்சஸ் மாதிரி மாற ஆரம்பிக்கும். அதிலே வந்து நம்ம இன்னும் இரிட்டேஷன் அதிகமாக சொரிய தோல் வந்து எக்கச்சக்கமாக உதிர ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸில், கை கால்களில் மடங்கக்கூடிய அந்த ஜாயின்ட்ஸ் பகுதிகளில் தான் நிறைய பேருக்கு வந்து உருவாகுது. அந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்கின் ட்ரையாக இருக்கிறதுனால அந்த இடம் உருவாகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது, போக போக பாடி ஃபுல்லாமே வந்து பரவ ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு முதல்ல தலையில் ஆரம்பித்து பொடுகு மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஃபுல் பாடியிலையும் பரவுது. இது சொரியாசிஸ் கண்டிஷன் தான், கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம். நிறைய பேர் இதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துகள் எடுத்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய அலர்ஜி டேப்லெட்ஸுமே எடுத்துக்கிறாங்க. அரிப்பு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நைட்லலாம் பார்த்தீங்கன்னா சீப்பு வச்சு சொரிஞ்சு புண்ணாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கை கால்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணாக ரத்தம் வடிஞ்சு போயிருக்கும். நிறைய பேருக்கு பின் வச்சு குத்துன மாதிரி நிறைய ப்ளீடிங் வந்து அங்கங்கே கை கால் ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய கஷாயதாரான்னு சொல்லிட்டு மூலிகை கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து எக்ஸ்டர்னலாக போட்டு அப்ளை பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதை தொடர்ந்து ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் சிகிச்சை வந்து எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு உள்ள மேல் பகுதிகளில் ஃபுல்லாகவே ஒரு மூலிகை ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஸ்டீம் தெரப்பி வந்து கொடுக்குறோம். அதை தொடர்ந்து உள் மருந்துகள் 2 மாதங்கள் கொடுத்து நிரந்தரமாக அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளமை 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நம்ம சரி பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா வறட்சி தன்மை ரொம்ப அதிகமாகி உதிர்ந்துட்டே இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களுக்கு கூட ஸ்கின்ல ரொம்ப எக்கச்சக்கமான தோல் உதிர்வு வந்து இருந்திருக்கு. தரையில் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்கின் ட்ரையாக உதிர்ந்த ஸ்கின் வந்து அவ்வளோ இருக்கும். அவ்வளோ ஸ்கின் ப்ராப்ளமோடு வந்தவங்களுக்குலாம் நம்ம 3 மாத சிகிச்சையில் குணப்படுத்தியிருக்கோம். உங்களுக்குமே சரி பண்ணிடலாமா, கவலை பண்ண வேண்டாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 மாத சிகிச்சையில் நிரந்தரமாக குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, என் பேர் தேவகி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? திருநெல்வேலியிலேருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 31 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க டாக்டர் கிட்ட.
வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க, என்ன தொந்தரவுமா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. இன்னும் குழந்தை இல்ல. ஓகே. நீர் கட்டியும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா உங்களுக்கு? பீரியட்ஸும் வந்து இர்ரெகுலரா தான் இருக்கு. அது வந்து நார்மலா இல்ல. எவ்வளோ நாளுக்கு ஒரு டைம் வருது? அது வந்து டேப்லெட்ஸ் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் 30 டேஸ் எடுத்தா அந்த 30 டேஸ் டேப்லெட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஆக மாட்டேங்குது. மறுபடியும் நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து 30 டேஸ் டேப்லெட் போட்டாதான் மறுபடியும் வந்து ஆகுது. டேப்லெட்ஸ் விட்டுட்டா பீரியட்ஸே ஆகிறதே கிடையாது. சரிம்மா, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாமா. பிசிஓடினால வரக்கூடிய இஷ்யூஸ் தான் இது எல்லாமே. 8 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்க. பீரியட்ஸ் முதல்ல கரெக்ட் ஆச்சு, பிசிஓடி கிளியர் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஓவுலேஷனே கரெக்டாக நடக்கும். ஓவுலேஷன் அப்படின்றது சினை முட்டையோட முதிர்வு கரெக்டாக இருக்கணும். அதை மெச்சூர் ஆகி வெளியில் ரப்சர் ஆகி கர்ப்பப்பை உள்ளே வரணும். சினைப்பையிலேருந்து ரப்சர் ஆகி உள்ள கர்ப்பப்பை உள்ளே வந்துச்சுன்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து இயற்கையாக கன்சீவ் ஆக முடியும். அதற்கு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுறது தான். கரெக்டாக 28 நாள்லேருந்து 32 நாளுக்குள்ளே பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பீரியட்ஸ் வந்து செகண்ட் டேலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ 14 டேஸ்லேருந்து 18 டேஸ் 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சினை முட்டையோட வளர்ச்சி நார்மலாக வந்து மெச்சூர் ஆகி அது வெளியில் வரும். அதுவே உங்களுக்கு இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு சினை முட்டையோட வளர்ச்சி நார்மல் பண்ணுறதுக்கு பிசிஓடியை முதல்ல வந்து கிளியர் பண்ணணும். இதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பான ஒரு மூலிகை ஆயில் வந்து கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இதோடு சேர்ந்து சில மூலிகை டானிக்கு டேப்லெட்ஸ் எதுவுமே கொடுக்குறோம். இது ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகும், 2வது மாதமே பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வர ஆரம்பிக்கும். கரெக்டாக 32 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி டிலே ஆகி வர்றது வந்து இருக்காது. அதை தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய சினை மூட்டையோட சின்ன சின்ன நீர் கட்டிகளுமே வந்து கரைஞ்சி நார்மலுக்கு வந்துடும். சினை மூட்டையோட வளர்ச்சியோடு சேர்த்துமே நார்மலுக்கு வந்துடும். சினை மூட்டையோட வளர்ச்சியும் நார்மலுக்கு வரதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம். அடி வயிற்றில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆயிலுமே கொடுக்குறோம். இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 3 மாதத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராகி பிசிஓடி கிளியர் ஆகிடும். சினை மூட்டையோட முதிர்ச்சியும் நார்மலுக்கு வந்து இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருநெல்வேலியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு நிரந்தரமாக குணப்படுத்தி இயற்கையாக கன்சீவ் ஆக முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? காயத்ரி நாகர்கோவில் மேம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பெரியமாக்கு மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? 50. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? பெரியமாக்கு வந்து மூட்டு வலி வீக்கமா இருக்கு மேம். உங்களுக்கு காலையில இருந்துச்சா ரொம்ப வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேம். ஏதாச்சும் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப முடியல மேம். அப்படியே ரொம்ப வீக்கமா வருது மேம். சரிம்மா, காலையில் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நீர் அளவு அதிகமா. சரிம்மா, மார்னிங் எழுந்தோடனே ஸ்டிஃப் ஆகுதாம்மா கை காலெல்லாம்? ஆமாம் மேம். பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? பிளட் டெஸ்ட் எடுக்கல மேம். சரிம்மா, கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாமா. இது முடக்குவாதம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நார்மலாக 2-3 மாத சிகிச்சையில் கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். நிறைய பேர் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டு வராங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம மருந்துகளே இல்லாமல் வெறும் பஞ்சகர்ம சிகிச்சை மட்டுமே கொடுத்து கூட நம்ம குணப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி இதுக்கு முக்கியமாக வந்து உள்மருந்துகளோடு சேர்ந்து பஞ்சகர்ம சிகிச்சைகள் கண்டிப்பாக எடுக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயிலேயே தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. முடக்குவாதத்துக்குன்னு சிறப்பாக ஃபுல் பாடிக்குமே நம்ம ஆயிலே இல்லாமல் மூலிகை பொடி மட்டுமே கொடுத்து ட்ரை பொடி கிளி சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஃபுல் பாடிக்கும் பவுடர் வச்சே நம்ம வந்து மூலிகை பொடி வச்சே சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். இதோடு சேர்ந்து வர்ம சிகிச்சைகள், வெளிப்பக்கமாக வந்து வஸ்தி சிகிச்சைகள், கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் கரெக்டாக போகிறதுக்கு ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே நம்ம அந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக 1 வாரம் 10 நாளில் அவங்கள நல்லாவே நடக்க வைக்கிறோம். 10 நாள் சிகிச்சைக்கு அப்புறம் அவங்க முடக்குவாதத்துக்கான டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரிவர்ஸ் ஆகிருக்கும், நார்மலுக்கு வந்திருக்கும். மறுபடியும் அவங்களுக்கு கை கால்களில் வீக்கமோ வலியோ எதுவுமே வராது. முடக்குவாதம் 10 நாள்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பாக நான் உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்குறேன். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் கால் இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க. சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அம்மாக்காக. என்ன வயதுமா அம்மாவுக்கு? 45. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா.
நான் திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன். ஓகே. எங்க அம்மாவுக்கு ஒரு 45 வயசு ஆச்சு. ஓகேம்மா. அவங்களுக்கு ஆரம்பத்துல வயிறு வலி அந்த மாதிரி இருந்துச்சு டாக்டர். சரி. ஹாஸ்பிட்டல்ல போய் மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். நார்மல் வயிறு வலிக்காக தான் மெடிசின் எடுத்தோம் ஃபர்ஸ்ட். சரிம்மா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா இருந்தனால ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தோம். இப்போ பிளாடர் ஸ்டோன் இருக்கு அவங்களுக்கு. சரிம்மா. என்ன சைஸ்ல இருக்கு? அது ஒரு 7 mmல இருக்கு டாக்டர். கேல் பிளாடர்ல இருக்கா ஸ்டோனு? கேல் பிளாடர்ல தான் ஸ்டோன் இருக்கு. சரிம்மா. பெயின் வந்து இப்போ மேல் வயிற்றுல மட்டும் இருக்கா உங்களுக்கு? இப்போ பெயினே இல்லையா? இல்ல, பெயின் அடிக்கடி இருக்கு. இப்போ ரொம்ப இல்ல, இருந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கனால அடிக்கடி வருது அப்படி. ஓகேம்மா. பசி நல்லா எடுக்குதா? இருந்துச்சு பெயின். ஓகேம்மா. பசி நல்லா எடுக்குதா உங்களுக்கு? பசி இருக்குது, அப்பப்பமா கொஞ்சம் பசிக்கும், சாப்பிடுவாங்க, ஆனா ஒழுங்கா டைஜஷன் ஆகாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, ஓகே. கண்டிப்பா சரி பண்ணிடலாம். வர மாதிரி இருக்கு. ஓகேம்மா. கண்டிப்பா சரி பண்ணிடலாமா, வரி பண்ண வேண்டாம். இந்த கேல் பிளாடர் ஸ்டோனில் வந்து 0.7 சென்டிமீட்டரில் இருக்குது, 7 mmல இருக்குது அப்படின்னா 1 சென்டிமீட்டருக்கும் குறைவு தான். இது கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நிறைய பேருக்கு நம்ம 2-3 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கேல் பிளாடர் ஸ்டோன், 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் கூட நம்ம மூலிகை மருந்துகள்லேயே கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். கவலைப்பட வேண்டாம், அது சரி பண்ணிடலாம். இது ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் சின்ன ஸ்டோன்ஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கு பயந்துட்டு கேல் பிளாடரே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கேல் பிளாடரே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்டாமன் உபுசமாகிறது, வயிறு உபுசமாகிறது, சாப்பாடு ஜீரணமாகாமல் இருக்கிறது, எந்த ஒரு காரமான பொருளும் எடுத்தாலுமே உடனே வந்து எதுக்கழிச்சு மேலே வரும், எந்த ஒரு ஜீரணமாகாத நான்வெஜ் எதுவுமே சாப்பிட முடியாது, இந்த மாதிரி நிறைய அப்டாமன் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணிடலாம். இது மருந்துகள் மட்டுமே கொடுத்து இதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வரதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது தான். நிறைய டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கணும். தலைக்கு வந்து ஆயில் வச்சு குளிச்சுட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் பாடி வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். நிறைய நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். ஓட்ஸு, பார்லி இந்த மாதிரிலாம் நிறைய வந்து எடுத்துக்கலாம். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை மூலிகை மருந்துகளே குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. திண்டுக்கல்லே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது கேல் பிளாடர் ஸ்டோன்ஸுக்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் வந்து நம்ம கொடுக்குறோம். 30 ml 40 ml அளவுக்கு தண்ணியில் கலந்து மார்னிங் அண்ட் நைட்டு இதை தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. நிரந்தரமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடலாம். ஃபுட்டு வந்து இப்போதைக்கு பிரித்து எடுத்துக்கோங்க. 3 நேரம் ஃபுட்டு தான் எடுக்கணும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கலாம். 3 நேரம் சாப்பிட்றதா 5 நேரமாவோ இல்லை 6 நேரமாவோ பிரித்து வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆவியில் வேக வச்ச மாதிரி ஸ்டீம்டு ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஆயில் ஐட்டமோ ரீபாயில் பண்ணி யூஸ் பண்ண ஆயில், அது மாதிரி நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மருந்துகளும் எடுத்துகிட்டு வரும்போது 3 மாத சிகிச்சையில் இது நிரந்தரமாக குணமாயிடும். நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? ஹலோ, என்னோட பேர் மேரி. ஓகே, நான் திருப்பதியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட சிஸ்டருக்காங்க. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? அவங்களுக்கு 18 வயசு ஆகுது மேம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. இல்லை, வணக்கம் மேம். சொல்லுங்கள், என்ன தொந்தரவுமா? என்னோட சிஸ்டருக்கு வந்து 18 வயசு ஆகுது. அவங்களுக்கு சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஓகே. அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்துட்டு 9 இயர்ஸா இருக்கு. ஓகேம்மா. அவங்களுக்கு வந்து மூக்குல வந்து சத வளர்ச்சி இருந்துச்சு ஆல்ரெடி. சரி. அதுக்கு வந்து அவங்க ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணிட்டு வந்து 6 இயர்ஸ் ஆச்சு. இப்போ எத்தனை டைம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க? ஒரு டைம் பண்ணிருக்காங்க மேம். சரி. அது வந்துட்டு 6 இயர்ஸ் ஆச்சு அந்த சர்ஜரி பண்ணி. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அப்படியே தான் இருக்கு, குறையல. இப்ப வந்து திரும்பவும் அவங்களுக்கு வந்து மூக்குல சதை வளர்ந்துருக்கு. ஓகேம்மா, கண்டிப்பா இது சரி பண்ணிடலாம். என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் அந்த மூக்கடைப்பு, ஒரு மாதிரி தண்ணி ஒழுகுறது, அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் விட ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப திரும்பவும் மூக்குல சதை வளர விட்டு அவங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திரும்பியே இப்படி சதை வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க போய் கேட்கும்போது தொந்தரவும் அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து திரும்ப திரும்ப சர்ஜரி பண்ணாலும் அவங்களுக்கு திரும்ப இந்த சதை வளர்ச்சி வந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நீங்க எத்தனை டைம் பண்ணாலும் திரும்ப திரும்ப வரும்னு சொல்றாங்க மேம். சரிம்மா, அதுக்கு வந்து இது வந்து சர்ஜரி பண்ணாம இதுல இது பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா பண்ணலாமா, சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி மூக்கில் சதை வளர்ச்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சைகள் கொடுக்குறோம். மூக்கில் வந்து நேசல் பாலிப் வந்து வளர்ந்துருக்கு, சைனசைட்டிஸ்னால மூக்கில் வந்து நேசல் பாலிப் வளர்ந்துருக்கு அப்படின்னா அது எத்தனை டைம் நீங்கள் சர்ஜரி பண்ணினாலும் திருப்பி திருப்பி வளர்ந்துட்டே தான் இருக்கும். உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீர், அந்த
இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் சதை வளர்ச்சி வந்து இருக்குது. முகத்தில் இருக்கக்கூடிய அந்த 8 விதமான காற்று குழிகளில் வெறும் கேப் மட்டும்தான் இருக்கணும். உள்ள நீர் இருக்குது அப்படின்னா அதில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி மூக்கில் வந்து சதை வளர்ச்சி வரும். திருப்பி அந்த சதை வளர்ச்சியை கட் பண்ணி எடுத்தாலுமே நீர் இருக்கிறதுனால அதோடைய வளர்ச்சி அதிகமாக ஆரம்பிக்கும், மூக்கு தண்டே வளைய ஆரம்பிக்கும், நேசல் செப்டல் டீவியேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒன்று தொடர்ந்து ஒன்று வந்துகிட்டே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய நீரை முழுமையாக ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சில பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுக்குறோம். அதாவது மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து உள்ளே செலுத்தி அதை தொடர்ந்து மூலிகை புகை வந்து உள்ளே செலுத்தக்கூடிய நசியம் தூமபானம் சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஸ்டீம் வந்து கொடுத்து ஹெட் மசாஜ் கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய நீரை முழுமையாக வெளியேற்றும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி அந்த பிளேஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கும். இதை கட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த நேசல் பாலிப்பு, நேசல் செப்டல் டீவியேஷன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நீரை ட்ரைன் பண்ணி வெளியில் எடுக்கும் போதே அது சரியாயிடும். 2 மாத சிகிச்சையில் இதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். சைனசைட்டிஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுக்குறோம். டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் அவங்கள நேரில் கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சென்னையில பெரம்பலூர் பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேக்குறேன். உங்கள் வயது என்னம்மா? என் வயது 60 வயசு ஆகுது. பேசுங்க. வணக்கம். எனக்கு யூரின் சொல்லுங்க. புரோட்டீன் வருது. யூரின்ல அல்புமின் பிரசன்ட்னு வருதா உங்களுக்கு? தெரியலையே, பார்க்கறேன். பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருக்கீங்களா? எடுத்துருக்கோம். புரோட்டீன் வருதுன்னு இருக்காங்க. சரிம்மா. கை கால் வீக்கம் இருக்காமா? அதெல்லாம் இல்ல டாக்டர். எதுவுமே கிடையாது. கிடையாது. யூரின்ல போகும்போது எரிச்சல், வலி ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் இல்ல, நார்மலா இருக்கு. சரிம்மா, கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாமா? உங்களுக்கு கை கால் வீக்கம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இப்போ நார்மலாக தான் இருக்கும். யூரினில் வந்து ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆகுது, ஆல்புமின் வந்து ப்ரெசென்ட் அப்படின்னு இருக்கும். நான் உங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஆல்புமின் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்புமின் சொல்லக்கூடிய அந்த ப்ரோட்டீன் வந்து ஆல்புமின் யூரியா அப்படின்னு சொல்லுவோம். யூரினில் போகும்போது அந்த ப்ரோட்டீன்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய கை கால்கள்லாம் வீங்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு கால் பாதம் வந்து வீங்க ஆரம்பிக்கும். யூரினில் நுரையாக வந்து போகும். நிறைய யூரின் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த சோப்பு நுரை மாதிரி யூரின் வந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலுக்கு வந்துடும். நிறைய பேர் இந்த ஃபுட்டில் வந்து நிறைய சால்ட்டு கலந்த உணவுகள், அந்த அஜினோமோட்டோ, அதுக்கப்புறம் நிறைய சுகரிங் ஏஜென்ட் கலந்த உணவுகள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. இதனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. ஃபுட்டில் நமக்கு நிறைய கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய நீர் காய்கறி எடுத்துக்கிறோம், நீர் காய்கறிகள், அதுக்கப்புறம் பழங்கள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலுக்கு வந்துடும். இதற்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நேரில் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது நாடி பரிசோதனை பண்ணி உங்களுக்கான மூலிகை மருந்துகள் கொடுப்போம். 2 மாத சிகிச்சையில் அந்த யூரினில் ப்ரோட்டீன் போகக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் கால் இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் மேம். எந்த ஊர்லேருந்து? நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு அவண்டிதான். உங்கள் வயது என்ன? எனக்கு 37 வயசு ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. சரி. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க. என்ன? எனக்கு 37 வயசு ஆகுது. ஓகே. சளி தொந்தரவு அதிகமா இருந்துச்சு. நான் போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து வெயிட் லாஸும் ஆச்சுட்டே இருந்துச்சு. சளி ரொம்ப அதிகமா இது பண்ணவும் அவங்க மூச்சு திணறலும் இருந்துச்சு. நாங்க போய் டிபி எதுவும் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும், சளி டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்துமா மாதிரிதான் இருக்கு, சளி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஏன்னா மூச்சு விடவே முடியல. இப்ப உங்க கூட பேசுறப்ப கூட எனக்கு வந்து எடுத்துட்டு தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நானு. சரிம்மா. மூச்சு வாங்குதா? கொஞ்ச நேரம் பேசினாலே மூச்சு வாங்குதா? அந்த இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கப்பே மூச்சு வாங்குது. பஃப் இன்ஹேலர் எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? இப்போ ஒரு 4-5 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் நானு. எத்தனை டைம் எடுக்கிறீங்க ஒரு நாளுக்கு? அது தெரியல மேம். அது இப்படி மூச்சு வாங்குறப்பெல்லாம் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன்.
சரிம்மா, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் பண்ணிடலாம். 2-3 மாத சிகிச்சைகள் போதும், அதிலே நிரந்தரமாக க்யூர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பேசும்போது கூட ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக பேச முடியல, மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரே வாரத்தில் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு மூலிகை மருந்துகளே போதும். நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பஃப்பு, இன்ஹேலர் எல்லாம் இன்றைக்கி 1 டைம் 2 டைம் எடுப்பீங்க, ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10-15 டைம் கூட எடுப்பீங்க. அந்த மாதிரி அதோட டைமிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர, அந்த பஃப் இன்ஹேலர்னாலேயோ இல்லை நெபுலைசர்னாலேயோ நிரந்தரமாக அந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளமை சரி பண்ணவே முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய மூச்சுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் விரிவடையும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் திருப்பி அதெல்லாம் சுருங்க தான் செய்யும். உள்ளே இருக்கக்கூடிய சளியை முழுமையாக கரைச்சி வெளியேற்றக்கூடிய சிகிச்சைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நிரந்தரமாக அந்த ஆஸ்துமா வந்து சரி பண்ண முடியும். அந்த மாதிரி சிகிச்சைகள் தான் நம்ம மூலிகை சிகிச்சைகளாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளுக்கு எந்த விதமான பத்தியமும் கிடையாது, அது மாதிரி பக்க விளைவுகளும் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பஞ்சகர்மா சிகிச்சைகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இந்த மாதிரி வரக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆஸ்துமா பேஷண்ட்ஸுக்கு மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து உள்ளே செலுத்தி நெஞ்சு பகுதிகளில் ஒற்றடம் வந்து ஒரு மூலிகை பொடி வச்சு நம்ம வந்து கொடுக்குறோம். செஸ்ட் பொடி கிளி ஒற்றடம் சொல்லிட்டு ஒரு மூலிகை ஒற்றடம் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து இதற்கான வர்ம புள்ளிகள், அதுக்கப்புறம் ஃபுல் பாடிக்கான ஸ்டீம் தெரப்பி, முகத்துக்கான ஃபேஷியல் ஸ்டீம், ஹெட் மசாஜ் இதெல்லாம் பண்ணி உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட கோழை, அந்த கபத்தை வந்து முழுமையாக கரைச்சி வெளியில் கொண்டு வரும். 1 வாரத்துலேருந்து 10 நாள் பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுத்துகிட்டு அது தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள் உள் மருந்துகள் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாத சிகிச்சையில் அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுத்துக்கக்கூடிய வசதியும் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக சிகிச்சைகளோடு சேர்ந்த மருந்துகள் எடுத்துக்கோங்க. 2 மாத சிகிச்சையில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் குணப்படுத்தி கொடுக்குறேன். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். குட் மார்னிங் டாக்டர். என்னோட பேரு தனா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? மார்த்தாண்டத்துல பேசுறோம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அப்பாவுக்காக கேட்குறேன். மூட்டு வலிக்காக. என்ன வயது அப்பாவுக்கு? அப்பாவுக்கு 60 வயது ஆகுது. சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். என் அப்பாவுக்கு வேண்டி கேட்டிருக்கேன், மூட்டு வலிக்கு வேண்டி. எவ்வளோ நாளாக இருக்குது மூட்டு வலி அவருக்கு? ஒரு 3 வருஷமாயிட்டு இருக்கு. 3 இயர்ஸாக இருக்கா? நடக்கிறாரா ஓரளவுக்கு? ஒரு அளவுக்கு நடக்கிறாங்க, ஆனா சுத்தமா நடக்கவும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சுதான் நடப்பாங்க. மூட்டுல வீக்கம் இருக்கா? ஆமா, கொஞ்சம் வீக்கா இருக்கு. தைலம் போட்டாலுமே குணம் ஆகாது. இல்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், அது கிளியர் ஆகல. சரிம்மா, அதெல்லாம் சரி பண்ணிடலாமா? மூட்டில் வெளிப்பக்கமாக நீங்கள் போடுற தைலங்கள் வந்து அப்போதைக்கு தான் வந்து ஒரு பெயின் ரிலீஃப் வந்து கொடுக்கும். அப்போதைக்கு அந்த இடம் மறுத்து போகிற மாதிரி இருக்கும், பெயின் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இன்டர்னலாக நம்ம மெடிசன்ஸோடு சேர்ந்து வெளிப்பக்க சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி மூட்டு எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய பல லட்சக்கணக்கான மூட்டு எலும்பு தேய்மானத்தினால வந்த பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூட்டு தேய்மானத்துக்குன்னு சிறப்பாக ஒரு ஜானுவஸ்தின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அது என்னென்னா, அந்த வீக்கம் இருக்கக்கூடிய, அந்த இன்ஃப்ளமேஷனாக இருக்கக்கூடிய, அந்த வலியோடு இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளில் மூட்டு எலும்பை சுற்றி மூலிகை மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா சூடாக மூலிகை எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள தேவையில்லாத நீர் நிறைய இருக்கும், நச்சு நீர் நிறைய இருக்கும், வாத நீர் அந்த நிறைய இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே எவாப்ரேட் ஆகி வெளியில் போக ஆரம்பிக்கும். அந்த ஆவியாகி வெளியில் போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக 2 எலும்புகளுக்கும் இடைப்பட்ட இடைவெளி அதிகமாகும். மடக்கி நீட்டும் போது வலி இருக்காது. அது மாதிரி கீழே உட்காந்து எழுந்திருக்கலாம். அந்த மாதிரி பெயின் எல்லாம் 1 வாரம் 10 நாளுக்குள்ளே நிரந்தரமாக குணமாயிடும். இதோட சேர்ந்து ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் சிகிச்சை கொடுத்து பாடி வெயிட்டுமே 2-3 கிலோ வந்து குறையும். அதை தொடர்ந்து ஃபுல் பாடிக்கும் வர்ம சிகிச்சைகள், அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு, பொடி கிளின்னு சொல்லிட்டு கால் பாதம் ஃபுல்லாக இடுப்புலேருந்து கால் பாதம் வரைக்குமே பொடி கிளி சிகிச்சைகள் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் பஞ்சகர்மா சிகிச்சைகள் எல்லாமே கொடுத்து நிரந்தரமாக அவங்கள வந்து வலி இல்லாமல் நடக்க வைக்கிறோம். 1 வார சிகிச்சையே போதும், அதிலே நிரந்தரமாக நடந்துருவார். அதோடு சேர்ந்து உள் மருந்துகளும் ஒரு 2 மாதங்கள் வந்து எடுத்துக்கணும். 2 மாத சிகிச்சையில் இதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயிலே தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. மூட்டு எலும்பு தேய்மானத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சிறப்பான சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம். நேரில் அவர் அழைச்சிட்டு வந்து இதற்கான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன், ஆஷா. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அப்பாக்காக கேட்கணுமா? என்ன வயதுமா அப்பாவுக்கு? அப்பாவுக்கு வந்து 42 வயசு ஆகுது மேம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர், என் அப்பாவுக்காக கேட்கணும். என் அப்பா கிட்னி ஸ்டோன் இருக்கு. ஓகேம்மா, அதுக்காக பார்க்கணும் மேம். என்ன சைஸில் இருக்குமா? 12 mm சைஸ்ல இருக்குங்க. என்னம்மா? 12 mm. 12 mmல இருக்குது. சரி, ஓகேம்மா. ரொம்ப சின்ன சைஸ் தான்.
0.1 to 1 தான். கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம். பெரிய பெரிய சைஸில் நிறைய மைக்ரோலிட்ஸ் வந்து இருக்குது, மல்டிபிள் கேல்குலைஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் கூட நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூலிகை மருந்துகளே அதை நிரந்தரமாக கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து கிட்னி ஸ்டோன்ஸுக்கு லேப்ரோஸ்கோபி பண்ணிக்கிறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோனே வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. 6 மாதம் கேப்பில் திருப்பியும் பெயின் அதே மாதிரி வர ஆரம்பிக்குது, திருப்பி அதே மாதிரி யூரின் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்குது, யூரினில் வந்து பிளட்டு வர ஆரம்பிக்குது, நிறைய பேருக்கு யூரினில் எரிச்சல் வர ஆரம்பிக்குது. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அகைன் உள்ள 2-3 ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல ரிப்போர்ட் தான் வருது. அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுமே நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. இதை கம்ப்ளீட்டாக நம்ம மூலிகை மருந்துகளே இதை வந்து கரைச்சி நார்மல் கொண்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு 4-5 சென்டிமீட்டரில் இருந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட நம்ம மூலிகை மருந்துகளே 3 மாத சிகிச்சையில் கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப 0.1 சென்டிமீட்டர் தான், 1 சென்டிமீட்டருக்கும் உள்ளே தான் இருக்குது. கண்டிப்பாக இதை நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். சின்ன சைஸ் தான். இதுக்கு நம்ம சில உணவு பழக்கங்களையும் மாற்றம் கொடுத்துட்டு நம்ம மருந்துகளும் வந்து எடுத்துக்கோங்க. 2 மாத சிகிச்சையில் நீங்கள் நிரந்தரமாக குணமாயிடுவீங்க. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் கூட ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மலான ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்பீங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிடலாம். மயிலாடுதுறையில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை கிளை இருக்குது. நீங்கள் அவரை நேரில் கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் அது நிரந்தரமாக குணமாயிடும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. இப்போ நம்ம கிட்னி ஸ்டோன் பற்றி பேசிட்டு இருந்தோம். கிட்னி ஸ்டோன் வந்து கரையிறதுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் டிப் கொடுங்க டாக்டர். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரையிறதுக்கு நிறைய டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. இப்போது முக்கியமாக நிறைய பேருக்கு வரக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் ஆக்சலேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் தான். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பாடி ஹீட்னால் வரக்கூடிய ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான். அப்போ அந்த ஆக்சலேட் சம்மந்தப்பட்ட சில பொருட்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக அந்த கீரைகள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பீட்ரூட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர், கோஸு இந்த மாதிரி ஆக்சலேட் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய பொருட்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு, நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, நான் சொல்கிற மாதிரி ஒரு சில மூலிகை பொருட்கள் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது சின்ன ஸ்டோன்ஸாக இருந்தது அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு 2-3 மாதங்களில் அதிலே வந்து கரைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வீட்டில் வந்து இந்த தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த தாண்டிக்காயோட தோல் வந்து எடுத்துக்கோங்க. அதோடு சேர்ந்து நெருஞ்சில் சமூலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருஞ்சிலோட செடி ஃபுல் செடியுமே வேறு, இலை, அதில் இருக்கக்கூடிய முள் இது எல்லாத்தையும் ஹோல் செடியாக வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சாறு எடுத்தும் யூஸ் பண்ணலாம். இல்லை ட்ரையாக வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பவுடரில் ஒரு 1/2 ஸ்பூனு, அதோடு சேர்ந்து அந்த தாண்டிக்காய் தோல் பவுடரில் ஒரு 1/2 ஸ்பூன், இது ரெண்டையும் மோர்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ கலந்து காலையில் நைட்டு 2 நேரம் ஆஃப்டர் ஃபுட் வந்து எடுத்துக்கணும். இது ரெகுலராக எடுத்துகிட்டு இதோடு சேர்ந்து உணவு பழக்கங்களில் நான் சொன்ன மாதிரி மாற்றங்கள் கொடுத்துட்டு உடம்பை வந்து நீர்ச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னாலே 2 மாதத்தில் இதிலே வந்து நார்மலுக்கு வந்துடும். இதையும் தாண்டி ரொம்ப பெரிய ஸ்டோன்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து மருத்துவரை பார்க்கறது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இப்போது இந்த கிட்னி ஸ்டோன் ஒருத்தருக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது, இல்லை ஸ்டோன் கரைஞ்சாலும் திரும்ப திரும்ப ஸ்டோன் வரக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது? கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு எந்த மாதிரி அறிகுறிகள் தெரியாமல் இருக்கிற மாதிரி இப்போது சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்குறது ரொம்ப அவசியம். இப்போது பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்பப்போ தான் பெயின் வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேர்லெஸ்ஸாக விடுறாங்க. நிறைய பேருக்கு அந்த பெயின் வந்து கிட்னி ஸ்டோன் தானா அப்படின்னே தெரியாமல் அந்த இடத்துல வந்து வெளிப்பக்கமாக ஆயில் மசாஜ் பண்ணிப்பாங்க அவங்களே வீட்டில், இல்லை ஏதாவது பெயின் பாம்ஸ் வந்து தடவிப்பாங்க. இது பேக் பெயின் சொல்லிட்டு நார்மலாக விட்டுருவாங்க. பேக்கில் தான் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் கிடையாது, வயிற்றில் வலி இருந்தால் தான் கிட்னி ப்ராப்ளம் சொல்லிட்டு அதை வந்து கேர்லெஸ்ஸாக விடுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப நம்ம கேர்லெஸ்ஸாக விட யூரினில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிட்னியில் இருக்கக்கூடிய சிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கிட்னியில் ஸ்டோன்ஸ் ரொம்ப நாள் விட அந்த இடத்துல வந்து சிஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். யூரினில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். கிட்னி ஸ்டோன்ஸே வந்து ரொம்ப நமக்கு கிட்னியில் வந்து இரிட்டேட் பண்ணுது, இல்லை பிளாடரில் இரிட்டேட் பண்ணுது அப்படின்னா அதுவே வந்து கிட்னியில் யூரினில் வந்து பஸ் வெளியில் வரும். அதே மாதிரி பிளட்டு வந்து வெளியில் வரும். நிறைய பேருக்கு பிளட்டு லீக் ஆகிறது அது வந்து நோட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு பஸ்ஸு வந்து வெளியில் வரும், ஸ்மெல் இருக்கும், ஃபவுல் ஸ்மெல் இருக்கும், ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். யூரின் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம பெயின் இருக்குது அப்படின்னாலே இதெல்லாம் நம்ம பார்த்து அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதே மாதிரி இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த கிட்னி ஸ்டோனுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க? எவ்வளவு காலம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும்? கிட்னி ஸ்டோன்ஸுக்கு பார்த்திங்கன்னா மைல்டான ஒரு ஸ்டோன் இருக்குது, 0.1 சென்டிமீட்டர்ஸில் இருக்குது, இல்லை ஒரு 2-3 சென்டிமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா
ஒரு மைல்டான ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு 2 to 3 months எடுத்துக்கிட்டாலே போதும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கங்களில் சேஞ்சஸ் கொடுத்துட்டு லைஃப் ஸ்டைலில் வந்து அந்த ஸ்லீப்பும் அது மாதிரி ஃபுட்டுலையுமே நம்ம கரெக்டாக சேஞ்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பாடியில் பித்தம் வந்து ஜாஸ்தி ஆகாது. முக்கியமாக அந்த டீ காஃபியை வந்து அவாய்ட் பண்ணணும். காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கெஃபைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்கலாய்டும், டீயில் வந்து தியோப்ரோமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு இருக்குது. அதில் வந்து நிறைய ஆக்சலேட்ஸுமே இருக்குது. இதை நம்ம ரெகுலராக வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு 4-5 டைம் டீ குடிப்பாங்க. நிறைய பேர் வந்து நினைக்கும் போதெல்லாம் வந்து டீ குடிப்பாங்க. இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு மைல்டான கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கிறது, கால்குலைஸ் வந்து இருக்கிறது வந்து தெரிய வரும். அது எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியாது. அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், வருஷக்கணக்காக இதே நம்ம ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கிறோம். அது மாதிரி ட்ரிங்கிங் ஹேபிட்டு, ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் அதோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த டெபாசிஷன் வந்து வர ஆரம்பிக்கும். மைல்டாக இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸில் வந்து சீக்கிரம் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 4-5 சென்டிமீட்டரில் கூட அந்த ஸ்டோன்ஸோட அளவு வந்து மாறலாம். அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக குறுகிய காலத்தில் ஸ்டோன்ஸ் வந்து பெருசாகக்கூடிய கண்டிஷனில் நமக்கு சிம்டம்ஸுமே ரொம்ப சீக்கிரமாக தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்டோன், கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் சரி, இல்லை கேல் பிளாடர் ஸ்டோனாக இருந்தாலும் சரி, அதற்கான சிகிச்சைகள் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டை குறைச்சி அந்த பித்தத்தை வந்து நார்மல் கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். நாடி நடைப்படி பார்த்திங்கன்னா பித்த நாடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு அடிக்கடி வந்து ஃபீவரிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில்ஸ் வந்து இருக்கும். அதாவது கை கால்கள் எப்போவுமே வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அடிக்கடி இந்த யூரின் போகக்கூடிய கண்டிஷன் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ஷிரோதரான்னு சொல்லிட்டு தலைக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். பாடி ஹீட்டை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இது. மூலிகை ஆயில் வச்சு ஷிரோதரான்னு சொல்லிட்டு தலையில் பண்ணக்கூடிய இந்த சிகிச்சையினால் 2 சிட்டிங்ஸ் 3 சிட்டிங்ஸ் பண்ணாலே நல்ல ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து ஃபுல் பாடிக்கும் ரெஃப்ளெக்ஸாலஜி, ரிலாக்ஸேஷன் மசாஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்து அதை தொடர்ந்து ஹீட்டு குறையிறதுக்கு நம்ம அடிக்கடி வந்து ஆயில் பாத்தும் எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த ஹீட்டு குறையிறதுக்கு அபியங்கனம் சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். ஃபுல் பாடி அபியங்கனம், இல்லை பார்ஷியலாக ஹெட்டுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய அபியங்கனம், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுடைய ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணி பித்தம் ரெகுலராக குறையிறதுக்கு, இந்த ஸ்டோன்ஸ் கரையிறதுக்கு டயூரட்டிக் டானிக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். சிறுநீர் பெருக்கி மருந்துகள்னு சொல்லிட்டு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். இது ஒரு 30 ml-லேருந்து 40 ml வரைக்கும் அவங்களுடைய ஸ்டோன்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோசேஜ் படி வந்து நம்ம கொடுப்போம். இதை கொடுத்து 2 மாத சிகிச்சை இல்லை 3 மாத சிகிச்சையில் அந்த ஸ்டோன்ஸை நிரந்தரமாகவே நம்ம கரைக்கிறோம். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. 0.5 சென்டிமீட்டர், 0.7 சென்டிமீட்டர், நிறைய மல்டிபிள் கால்குலேஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு 3 months ஆஃப்டர் நம்ம இதே ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. நார்மலான ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷனே இல்லாமல் இதை நிரந்தரமாக நம்ம மூலிகை மருந்துகளே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் குணப்படுத்துகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இப்போது இந்த சிறுநீரக கல் இருக்கிறவங்களுக்கு இந்த முதுகு வலியும் சில பேருக்கு வந்து இருக்கும். முதுகு பகுதியில் வலி இருக்கும். இது வந்து இந்த ஸ்டோன்னால் வலியா இல்லை வேறு ஏதாவது வலி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போது பெயின் அப்படின்றது இந்த காமனாக இந்த கால்குலேஸ்னால் வரக்கூடிய வலி, ரீனல் கால்குலே, இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்னால் வரக்கூடிய பெயின் அப்படின்றது நடுவு பகுதிகளில் இருக்காது, சைடில் வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த ரிப்ஸுக்கு கரெக்டாக கீழ் பகுதிகளில் இருக்கும். அந்த இடுப்பு எலும்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி 5 எலும்பு, அந்த லம்பார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த எலும்புகளுக்கு சைடில் வந்து அந்த பெயின் வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். முதல்ல மூமெண்ட்ஸ் இருக்கிற டைமில் மட்டும் இருக்கும். அசைவு கொடுக்கக்கூடிய டைமில், உட்காந்து எழுந்திருக்கும் போது, இல்லை படுக்கும்போது, இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வந்து பெயின் இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த பர்சிஸ்டன்ட் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப நாள் பட போகும்போது அந்த இடத்துலேருந்து கிராயின் வரைக்குமே பெயின் வந்து ரேடியேட்டிங் பெயினாக பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு அடி வயிற்று பக்கமாகவோ இல்லை வந்து தொடை இடுக்கு பக்கமாகவோ வந்து வலி வந்து பரவக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கும். கிட்னிலேருந்து யூரிட்டரில் இறங்கி வருது, அந்த டியூப்ஸில் வந்து இறங்கி வருது அப்படின்னா அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகி முன்னாடி வந்து வரும், அடி வயிற்று பகுதிகளுக்கு வரும். அப்போது பேக் பெயின் சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆயில் வந்து அப்போதைக்கு கூட வலியை வந்து குறைக்காது. ரொம்ப பெயின் வந்து இன்னும் சிவியர் ஆகிட்டே தான் போகும். டீஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமாக என்னைக்கு இருக்கோ அன்றைக்கி வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். தண்ணி சரியாக என்னைக்கு குடிக்காமல் இருக்காங்களோ, இல்லை அதிகமாக வேர்க்கக்கூடிய நாட்கள் வந்து அன்றைக்கி ரொம்ப அதிகமாக வேர்த்துருக்கு, பாடியில் நிறைய டீஹைட்ரேஷன் இருந்திருக்கு, அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு இந்த பெயின் அன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் யூரின்லையும் எரிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது அடிக்கடி வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறது அவசியம். பேக் பெயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக விடுறோம், இல்லை ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த
அந்த பெயினை வந்து இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு சிவியரான சிம்டம்ஸ்க்கு வந்து கொண்டு வந்து விடும். கண்டிப்பாக யூரினை வந்து அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியம். யூரின் கல்ச்சர் வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது தான் யூரினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை இந்த மாதிரி யூரினோட டர்பிடிட்டி அப்படின்றது ரொம்ப அவசியம். யூரினோட டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். யூரின் ரொம்ப க்ளவுடியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ஒரு யூரின் டெஸ்ட்டு. யூரின் வந்து எப்போவுமே ஸ்ட்ரா கலரில் வந்து இருக்கணும். ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதும் வந்து தப்பு. அதே மாதிரி ரொம்ப க்ளவுடியாக, ரொம்ப வந்து ஒரு டார்க் கலரில், ஒரு அதாவது நார்மலாக ஒரு வாட்டரியாக இல்லாமல் ரொம்ப ஒரு பசு கலந்த மாதிரி ஒரு க்ளவுடியாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறதுமே வந்து ரொம்ப தப்பு. அடிக்கடி நம்ம ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் யூரின் கல்ச்சர் பண்ணும்போது யூரினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தெரிய வரும். இந்த மாதிரி யூரின் க்ளவுடியாக இருக்குது அப்படின்னாலுமே அது யூரினில் வந்து ஆல்புமின் ரிலீஸ் ஆகுதா, புரோட்டீன் ரிலீஸ் ஆகுதா, இல்லை வந்து வேறு ஏதாவது சுகர் ரிலீஸ் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது மினரல்ஸோ இல்லை சால்ட்ஸோ வந்து போகுதா அப்படின்றத வந்து கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பிளட் டெஸ்ட்டோ இல்லை வந்து அப்டாமன் ஸ்கேன்ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இப்போது கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸ் என்னென்ன உணவுகளை வந்து இவங்க தவிர்க்கணும்? கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தவிர்த்துக்கக்கூடிய முக்கியமான உணவுகள்னு பார்த்தோன்னா இந்த கிழங்கு வகைகள். முக்கியமாக அந்த கிழங்குகளில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நிறைய ஆக்சலேட்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரைகள், எல்லா விதமான கீரைகள்லேயுமே வந்து மினரல்ஸ் நிறைய இருக்குது, சால்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நம்ம உடம்புல ஹார்டான பார்ட்டிகல்ஸ் இந்த மினரல்ஸும் சால்ட்ஸும் டெபாசிட் ஆகி தான் அது வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி கீரைகளாக இருந்தாலும் சரி, இந்த பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சலேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய நட்ஸு, எல்லா விதமான நட்ஸ்லேயுமே ஆக்சலேட்ஸும் இருக்குது, அது மாதிரி கால்சியமும் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான உணவுகள் வந்து தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் பொருட்கள் எல்லாவற்றையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கால்சியம் டயட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெயின் இருக்குது, மூட்டு எலும்பு வலி இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கால்சியம் ரிச் டயட்ஸ் எடுத்துக்க சொல்கிறோம். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது. கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து பெரண்டை, கருப்பு எள்ளு, இதிலலாம் நிறைய கால்சியம்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி அவங்களுக்கு கால்சியம் பாஸ்பேட்டோ இல்லை கால்சியம் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது, ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் இந்த மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது. நட்ஸையும் டார்க் சாக்லேட்ஸையும் முக்கியமாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெட் மீட்டை வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம பாடியில் வந்து டைஜஷன் ஆகாத உணவுகள், நியூட்ரிஷன் வந்து கம்மியாக வந்து நம்ம இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் இல்லாமல் எல்லா விதமான சரிவிகிதமான உணவுகளும் எடுத்துக்கலாம். இப்போது லோவாக வந்து அவங்களுக்கு டைஜஷன் ஆகுது, டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை அப்டாமனில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பைபாஸ் சர்ஜரி, கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது அப்டாமினல் இஷ்யூஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது, இல்லை ரெகுலராக டயரியா போகக்கூடிய கண்டிஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு நிறைய வந்து காசஸ், இதெல்லாமே ஒரு காசஸாக இருக்கும், இதெல்லாம் ஒரு ரீசன்ஸாக இருக்கும். அப்போது முக்கியமாக நம்ம இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம அப்டாமன் ஸ்கேன்ஸ் எடுத்து ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் கிட்னி ஸ்டோன் பற்றின ஒரு நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. குறிப்பாக வந்து சிறுநீரக கற்களை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், லாப்ரோஸ்கோபி பண்ண வேண்டாம், மூலிகை மருந்துகளே கரைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேர்களை இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.